வெல்கம் டு கோகிலா டைம்ஸ். இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு டே 15th. அது இல்லாமல் நவராத்திரி டே 2 கூட. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ணேங்க. சமையல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரசாதம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை. இன்றைக்கி ஃப்ரைடே பூஜையும் சேர்த்து பண்ணேன். நான் என்ன மாதிரி பிரசாதம் பண்ணேன், நான் என்ன சுவாமிக்கு பூஜை பண்ணேன், இந்த டே எனக்கு எப்படி போகிறது மார்னிங் ரொட்டீனை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவலாக நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி முடிச்சாச்சு. ஏற்றி முடித்த கையோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீக்கிரமாக சமையல் வேலையும் முடிச்சுட்டேன். சமைச்சு முடிச்சுட்டு பிரசாதம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணேன். பூஜை இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடேனால லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதுக்கப்புறம் விளக்கு திருவிளக்கு பூஜை, அதுக்கப்புறம் சகஸ்ரநாம பாராயணம் எல்லாமே எனக்கு முடிச்சுட்டு அம்மாவும் சம்ருத்தியும் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க சுவாமிக்கு. கர்ம வினைகளும் ஓடும், சர்வ மங்களம் கூடும். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். சீதா ராம ராம சாது, சீதா ராம ராம சாது, ஜன பிரேமா. பிரசாதம் நிவேதனம் பண்ணுறேன். பிரசாதம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவல் பாயசமும் தேங்காய் சாதம் தான் சுவாமிக்கு இன்றைக்கி பிரசாதம். பூஜை முடித்த கையோட அத்வைத்தாக்கு கொஞ்சம் குளிப்பாட்டி சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அவளுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியும் அவங்க அக்காவும் கொண்டு போய் ஸ்கூலுக்கு விட போகிறாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் துணியெல்லாம் லோட் பண்ணியிருந்த மிஷினை எல்லாம் எடுத்து காய போட்டு மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஆக போகுது. இன்னும் கோவிலுக்கு போய் விளக்கு போடணும். அதனால இன்னைக்கு காலைல வாசனை போடல. இன்னைக்கு கோவிலில் விளக்கு போட்டு இன்னைக்கு கோவிலே தான் சுற்ற போகிறேன். அத்வைதாக்கு கொஞ்சம் கோல்டு ஃபீவராக இருந்துச்சு. காலையில் மெடிசன்ஸ்லாம் சாப்பிடவே இல்லை. அதனால் ஸ்கூலில் போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலாம். ஸ்கூல் போயிட்டதுக்கப்புறம் அவள் கிளாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நோட்டீஸ் போர்டில் பார்த்தா ஸ்டார் ஆஃப் த மந்தில் அத்வைத்தா பேர் இருந்தது, எக்ஸலண்ட் இன் அட்டனன்ஸ் இருந்தது. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் கேப்சர் பண்ணிவிட்டு கூப்பிட்டு மருந்து கொடுத்தேன். சமத்தா வீட்டில் இருந்தால் கொஞ்சம் அழுவா, ஸ்கூலில் இருந்து குடிக்கிறனால அப்படியே கொஞ்சம் சமத்தா வாங்கி அப்படியே குடிச்சிட்டா. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், பாப்பா உன் ஃபோட்டோ எங்கே இருக்குது பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவள் அப்படியே காமிக்கிறா அவள். அதுக்கப்புறம் அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா. நானும் அப்படியே டேரெக்டாக ஸ்கூல்லேருந்து அப்படியே கோவிலுக்கு போயிட்டேன். விளக்கெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி ராகுகாலம் விளக்கு இன்றைக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் கோவில்லேயும் கொலு வச்சுருந்தாங்க. கொலு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கொஞ்சம் பழைய பொம்மை தான், பட் ஆனால் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பாருங்கள். கோவிலுக்கு அப்படியே வந்தாச்சு. எலெக்ஷன் போயிட்டே இருக்கேன். அப்படியே எங்கே போனால் நாங்கள் வாக்கிங் இன்னைக்கு கோவிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே மார்னிங் வாக்கிங் போகல. ஏன் வந்தாச்சு ஆல்மோஸ்ட் 10:40க்கு வந்தேன். இப்போ 11:10 ஆயிடுச்சு. இன்னும் வெயிலாக இருக்கலாம், வெளியே போக முடியாதா, அதனால் கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோகிலா டைம்ஸை பார்க்குங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஈவினிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.